ஒரு குட்டி கோவத்தின் கதை பார்ப்போமா. ஒரு நாள் ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோவம் வந்துட்டே இருந்தது. அப்போது அவங்க அப்பா ஒரு நாள் அவனிடம் சுத்தியையும் ஆணியையும் கொடுத்துருந்தாங்க. இனிமே கோவம் வரும்போதெல்லாம் வீட்டின் பின் சுவற்றில் ஆணியை எடுத்துகிட்டே வா அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த இளைஞனும் முதல் நாள் 10 ஆணிகளையும் மறுநாள் 7 ஆணிகளையும் பின்பு 5, 2 அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக ஆணிகளை அடிக்கிறது குறைச்சிட்டே வந்தார். ஒரு நாள் ஒரு ஆணி மட்டும் அடிச்சிருந்தான். மொத்தமாக 45 ஆணிகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இனிமே கோபம் வராது அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லியிருந்தான். இனிமே கோபம் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு ஆணியாக எடுத்துடுப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லியிருந்தாரு. 45 ஆணிகளை எடுத்திருக்கேன்ப்பா அப்படின்னு அந்த இளைஞனும் சொல்லியிருந்தான் அவங்க அப்பா கிட்ட. உடனே அப்பா சொன்னார், ஆணிகளை எடுத்துட்ட, சுவற்றில் உள்ள ஓட்டைகளை என்ன செய்வாய் அப்படின்னு கேட்டிருந்தாரு. உன் கோபம் அதுபோல் பலரையும் காயப்படுத்தியிருக்கோம் இல்லையா அப்படின்னு கேட்டதும் அந்த இளைஞன் தலை குனிந்து நின்றிருந்தான். ஸோ கோவம் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழக்க வச்சிரும். ஸோ நீங்கள் கோவப்படாமல் இருங்க, மற்றவங்களையும் கோவப்படுத்தாதீங்க. முடிந்த அளவுக்கு ஹாப்பியாக இருங்க, மற்றவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.